கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் இந்த காலவேளையிலே நம்மோடு கூட இந்நாளிலே என்ன பேசுகிறார், என்ன பேசப் போகிறார் என்று பார்ப்போம். வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கவனித்து நிதானித்து தியானிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இடைவிடாமல் நம் துதிக்கிற தேவன் நம்மை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று புறஜாதியாருக்கும் தெரியும். இந்த கேள்வியை கேட்கிறவர் நாட்டுக்கு ராஜா தானியேலை பார்த்து கேட்கிறார். தானியேல் எங்கு இருந்தார்? சிங்க கெபியில் இருந்தார். பொல்லாத மனிதர்கள் மூலமாய் குற்றச்சாட்டப்பட்டு அவர் சிங்க கெபியிலே போடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சிங்க கெபியில் போடும் பொழுது அவர் கயிறு கட்டி சிங்க கெபியிலே விடும் பொழுது சிங்கங்களுடைய நாவை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கம் தானியேலை பீறி போடாதபடி தானியேலை காத்து கொண்டார். எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் தானியேலை பாதுகாத்து கொண்டார் என்று கவனியுங்கள். நமக்கும் கூட பலவிதமான காரியங்களிலே யார் நம்மை விடுவிக்க கூடும்? அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி தப்பிவிக்க முகாந்தரம் ஒன்றுமில்லை. எந்த வழியிலே பார்த்தாலும் நாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க முடியவே முடியாது என்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு நேரிடலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இருந்து தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். என் மகனே, என் மகளே என்று கூப்பிடுகிற தேவன் தன் பிள்ளைகளை கைவிடுவாரா? தன் பிள்ளைகளுடைய அழிவை பார்த்து அவர் அமைதலாயிருப்பாரா? சிந்தியுங்கள். ஒரு பொழுதும் தன் பிள்ளைகள் துக்கப்படுகிறதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதலாயிருக்க மாட்டார். அந்த துக்கத்திலிருந்து மீட்டெடுக்கவே தகப்பனுடைய செயலாக காணப்படுகிறது. அப்படிதான் தானியேலை கூட அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று புறஜாதியாராகிய ராஜா அது அறிந்திருந்தார். பொறாமையின் மூலமாக ஜனங்களின் ஏவுதலினாலே, ஜனங்களின் பொறாமையினாலே தானியேலை சிங்கக்கெபியில் போட்டார்கள் என்று ராஜா அறிந்தும் விடுவிக்க கூடாமல் போயிற்று. ஆனால் தேவன் அப்படி இருக்க முடியாது. என் பிள்ளைகள் படும் வேதனையை, துக்கத்தை, வியாகுலத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய மகிமையினாலே நாம் மீட்கப்படுகிறோம். அப்படியாய் ராஜா கேட்கும் பொழுது சிங்கங்கள் கெபியிலே போடப்பட்ட தானியேலுக்கு என்னாயிற்றோ என்று தவிப்போடு வேதனையோடு அதிகாலை எழுந்து வந்து சிங்கங்கள் கெபியிலே போடப்பட்ட தானியேலை கூப்பிடுகிறார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா? இருப்பார் என்று நான் நம்புகிறேன் என்ற வார்த்தைக்கு ஒப்பாக அவர் பேசுகிறார். அப்படியாய் தானியேல் பதில் கொடுக்கிறார். சிங்கங்களின் கெபியிலிருந்து, ஆம் ராஜாவே, உமக்கும் என்னை உருவாக்கின தேவனுக்கும் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக காணப்பட்டேன். ஆகையால் சிங்கங்கள் என்னை பீறி போடாதபடி அவர் தேவதூதர்களை அனுப்பி சிங்கங்களின் நாவை கட்டி போட்டு என்னை விடுவித்து பாதுகாத்து கொண்டார் என்று குரல் கொடுக்கும் பொழுது அந்த நாடே கலங்கி போனது.
அந்த நாடே ஆச்சரியப்பட்டது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை ஆராதனை செய்ய நாடு முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். நாமும் கூட இக்கட்டான சூழ்நிலையிலே தவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் காணும் பொழுது அவர்களை விடுவித்த தேவன், அவர்களை தப்பிவித்த தேவன் நம்மையும் விடுவிப்பார் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் வரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியாய் இந்த பூமியிலே நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழ கர்த்தர் விரும்புகிறார். அந்த சாட்சி கர்த்தருக்கு மிகவும் பிரியமான சாட்சியாக காணப்படும். அப்படியாய் நாமும் கூட, ஆண்டவரே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா விதமான வேதனை சோதனைகளிலும், துக்கம் துயரங்களிலும், அவமான நிந்தனைகளிலும் என்னை காப்பாற்றுவார் என்ற மன தைரியம் எனக்கு இருக்கிறது என்று சந்தோஷத்தோடு தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாளையிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. உங்களையும் கூட கர்த்தர் மகிமையினால வல்லமையினால நிரப்பி நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட கர்த்தர் கிருபை செய்வாராக. சாட்சியோடு கூட ஜெபத்தோடு இதோ இந்த வேத பகுதியின் வார்த்தையை முடிப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.